அவன் இவனா கம்பேர் பண்ணி பேசுறதுலாம் அவனுக்கு தகுதியே இல்லை. ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பேசுறதுக்கு நான் சொல்றேன். வாட்டர் மேலான வச்சு பெரிய ஆள வந்தா ஐயோ ரொம்ப டார்ச்சர் ஆகுது அவனை வச்சுன்னு. நீங்க அவன் ரீல்ஸ் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு இதில் நடிச்சிருக்கானாட்டி எதுலையுமே நடிச்சிருக்க மாட்டான். சும்மா ட்ரோல் பண்றதுக்கு அதுக்காக தான் பாக்குறாங்களே தவிர மற்றபடி நடிப்புலாம் ஒண்ணுமே கிடையாது அவன்கிட்ட. இந்த வாட்டர் மெலன் ஸ்டாருங்கிறவர் கொஞ்சம் அந்த வாட்டர் மெலன்லாம் தூக்கி போட்டு ஒரு ஸ்டார் ஆகணும்னா முதல்ல பேசிக்கான தகுதி எல்லாம் வளர்த்துக்கிறது நாவடக்கம் ரொம்ப முக்கியம். இவன் என்னடா நான் 50 கோடி குத்தா நடிப்பேன், 100 கோடி குத்தா நடிப்பேன், நான் தான் வாட்டர் மெலன் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் நான் தான். இதுல சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுப்பாரு எதுக்கு? சுட்டு சாவத்துக்கா? வளர்த்து விட்டதுக்கு அவன் துரோகம் பண்ண மாதிரி தான் இது. ஒரு சுச்சுவேஷனில் இப்போ கலடா சேனல் தான் அவனை வச்சு கொஞ்சம் நல்லா பிரபலப்படுத்தி விட்டு அவனை கொஞ்சம் நல்லா ஃபேஸ் கொடுத்தது. கடைசியில் அவன் என்ன சொல்ல வரான்றது கூட கேட்காம என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு அறிவு கட்டத்தனமாக நடந்துக்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நீ நடிக்கிற உன் டேலண்ட்டு, நீ டேலண்ட் மூலியமாக வந்தால் நீ பெரிய ஆள். நான் வந்து பைத்தியகாரத்தனமாக வந்தால் அது என்ன சொல்லுவாங்க, கல்லெத்து தான் அடிப்பாங்க 4 பேர் பார்த்தா. அவனை பார்த்தா ஒரு டாக்டர்ன்ற மரியாதையே அவங்ககிட்ட போயிடுச்சு. இப்போ 4 பேர் பார்த்தா ரோட்டில் போகும்போது நான் அசிங்கமாக திட்டுவாங்களே தவிர மரியாதை அவனு பேச மாட்டான். நம்ம கை சுத்தமா இருக்கா நம்ம பார்க்க சொல்லிட்டு அவன் இவனா கம்பேர் பண்ணி பேசுறதுலாம் அவனுக்கு தகுதியே இல்லை. ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பேசுறதுக்கு நான் சொல்றேன். வாட்டர் மேலான வச்சு பெரிய ஆள வந்தா ஏன் இப்போ அந்த வாட்டர் மேலான் வந்து சூர்யா வச்சு தான் இது பண்ணா. இப்போ சூர்யா அந்த வாட்டர் மேலான் நான் பீக்ல இருக்கேன், அதை வச்சு தான் அந்த வாட்டர் மேலான் சீனா அதில் வச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லி சுத்தி நிற்கிறான். பைத்தியகாரத்தனமா தெரியல என்ன பார்த்தா அவனுக்கு. இல்ல அவன் என்ன பிளான்ல இருக்கிறான், அசிங்க பண்ணுமா இல்லை என்ன அடி வாங்கி சாவணுமா, என்ன ஒன்றும் புரியல. அவன் என்னதான் மைண்ட் செட்ல இருக்கிறான்னு ஒன்றும் தெரியல. எதுக்கு தேவையில்ல இந்த கிறுக்குத்தனமான வேலைங்க பண்ணிக்கிட்டு பேர் எடுத்துக்கிட்டு பிசியோதெரபின்னு ஒரு டாக்டரும் ஒரு நல்ல ஃபேஸ் இருக்கு, அந்த ஃபேஸை எடுத்துக்கிட்டு எதுக்கு அவன் வாழணும்னு கேட்குறேன். பேசாம சூசைட் பண்ணி செத்துருவான் போல இன்னும் கொஞ்ச நாள். அவனே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூ. ஆக்சுவலாக அவர் ஒரு 2-3 இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் இஷ்யூவாகவே தான் அவரோடது போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சூர்யா பற்றி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து படிக்கல, நான் வந்து படிச்சிருக்கேன், நான் அவரோட பெரிய ஸ்டாராக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பேசிக்காக இது ஆக்டிங்கே, அதை படிச்சிருக்கோம் படிக்கலங்கிறது வேற. எவ்வளோ அளவுக்கு முயற்சி பண்ணுறோம், நமக்கு அதில் எந்த அளவுக்கு திறமை இருக்குது அதுதான் முக்கியம். ஸோ உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராக வரலாம். இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணி அவங்கள ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய ஆளாக கண்டிப்பாக முடியாது. இன்டர்வியூவில் கூட அவர் ரொம்ப மோசமாக தான் நடந்திருக்காரு அப்படின்னு பார்த்தேன். சமீபத்தில் அவர் கருப்பு படத்தில் அவரோடது அந்த வாட்டர் மேலன்னு சூர்யா அவர் வச்சு பண்ணிட்டாரு. அது வந்து நான் வந்து அவருக்கும் மேலே அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி வச்சு செய்கிற மாதிரி தான் அந்த டீசரில் படத்திலே கண்டிப்பாக அதை தான் வச்சிருப்பாரு. ஒன்றும் படத்தில் அது இருக்காது, ஒருவேளை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வச்சு செய்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. வாட்டர் மெலன் ஸ்டாருங்கிறவர் கொஞ்சம் அந்த வாட்டர் மெலன்லாம் தூக்கி போட்டு ஒரு ஸ்டார் ஆகணும்னா முதல்ல பேசிக்கான தகுதி எல்லாம் வளர்த்துக்கிறது நாவடக்கம் ரொம்ப முக்கியம். ரசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எரிச்சல் ஊட்டுற வகையில் தான் இருக்கு. அவரோட வீடியோ 1-2 ஜஸ்ட் ஒரு 10 செகண்டு கூட நாம் அதை பார்க்க முடியாது, உடனே ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அவர் முதல்ல சுய பரிசோதனை முதல்ல பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவர் திறமையை வளர்த்து வந்தால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு அவரோட பேச்சுவார்த்தை எல்லாமே ரொம்ப அடாவடியாக இருக்குது. அவர் என்ன பேசினாலும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நான் வந்து முழுக்க ஆங்கருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கான காரணம் என்னன்னா, சூர்யா வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இவன் இப்போ வந்துட்டு இது இன்ஸ்டாகிராமில் அப்படியே காமெடி பண்ணிட்டு நான் தான் பெரிய ஆள், எனக்கு வந்து கம்மியான சம்பளம், சூரிக்கு கூட 500-1000 ரூபாய்க்கு நடிக்க மாட்டேன், நடிச்சா 35 லட்ச ரூபாயோ ஏதோ போட்டிருந்தாங்க, ட்விட்டர் போட்டிருந்தாங்க, அதுக்கு தான் நடிப்பேன் அப்படிலாம் போட்டிருந்தான். அதெல்லாம் பார்க்குறப்ப யாரா இவன் எங்கேருந்து வரான், என்ன மிஞ்சி போனால் ஒரு மாதம் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் யாரா அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அவன் ஆரம்பத்துலேருந்து காமெடி மட்டும் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசாமல் இருந்தானா சரி ஓகே, ஏதாச்சும் ஒரு ரோலில் நடிக்கிறான் காமெடி பண்ணுறான் அப்படின்ட்டு வரும். அவன் வந்து நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசினால அந்த அளவுக்கு பிடிக்காம போயிடுச்சு. அவனெல்லாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் சிரிப்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக யாரா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. தெரில இப்போ இந்த ஜிபி முத்து அவனுங்கள மாதிரி ஃபேமஸ்க்காக பண்ணுறாங்கன்னு தெரில. நீங்கள் அவன் ரீல்ஸ் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு இதில் நடிச்சிருக்கானாட்டி எதுலையுமே நடிச்சிருக்க மாட்டான். அவனோட முழுக்க பார்க்கறதுக்கெல்லாம் எதுக்கு பார்க்குறாங்கன்னா சிரிக்கிறதுக்கு, சும்மா ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி நடிப்புலாம் ஒன்றுமே கிடையாது. அவன்ட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நல்லா இருந்தார் ஆரம்பத்தில், இந்த மாதிரி நான் வந்து எதுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், ப்ரமோஷன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அவரை இது பண்ணிக்கிறாரு, கெடுத்துக்கிறாரு. ஒழுங்காக இருந்தார், இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரியே இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ போக அவரே கெடுத்துக்கிட்டார். வெளியே நடந்து வந்தோம்னா அவரை பற்றி அவருக்கு வந்து அவர்கிட்ட கேட்குற கேள்வி அவருக்கு பதில் இல்லை. நீங்கள் வந்து அவர் கேட்டதுமே அவர் கன்ஃபார்ம் சரி நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு தான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிக்கவும் அது அப்படியே நெகட்டிவாக போட்டுட்டு இருந்துச்சு வெளியானது. அவரோட ஃபோனில் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க. அப்படியே நெகட்டிவ் அவங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக பாசிட்டிவாக வரணும், நெகட்டிவாக எதுவும் வரக்கூடாது. அந்த இதில் இருக்கா, அந்த மென்டாலிட்டியில் இருக்காரு அவர். ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க முடியாது. மிஞ்சி போனால் இந்த இன்னும் ஒரு 4 மாதம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது.
வளர்ந்தது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல. ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் ரசிக்கிறபடியும் கொஞ்சம் சரி இவன் ஒரு ஆள் ஏதோ பண்ணுறான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணினாங்க சில பேர். ஆனால் அது கொஞ்சம் தலைகணமாக மாறின ஒன்று. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் கோளாறு பண்ணுவான், அது இது ஏதாவது ஒன்று பண்ணிடுறப்பான், சரி மக்கள் ஏதோ பண்ணுறான் போல கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு இருப்பான். நாள் பின்ன போகாது இவனுக்கு எல்லாரும் நம்ம ரசிக்கிறாங்க, நான் சூரிய மாதிரி 100 ரூபாய் 500 ரூபாய் 100 ரூபாய்க்கு நடிக்க மாட்டேன், நினச்சா 50 லட்சம் தான் ஸ்ட்ரைட்டாக வாங்க வேண்டிய ஏதோ அந்த ஐஎஸ் படத்தில் ஒரு சீனை வச்சிட்டாங்கப்பா, அந்த வாட்டர் மெலன் சீன். அதை தயவு சேர்ந்துட்டு டேரக்டர் டெலிட் பண்ணுற அந்த சீனை அதை வச்சு உடனே எனக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க, என்னால் வைக்க முடியல. விஜய் சேதுபதி க்ரௌட் எனக்கு அதிகமாக வருதுன்னாங்க. எதுக்கு க்ரௌடு கல்லால் அடிக்கிறதுக்கா? ஐயோ ரொம்ப டார்ச்சர் ஆகுது அவனை வச்சுன்னு. அதாவது முன்னாடி கொஞ்சம் அவனை பார்த்தா ஒரு பண்ணுறான் கொஞ்சம் நல்லா பண்ணுறான்னு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஃபேனு சொல்ல மாட்டான், 4 பேர் பார்ப்பாங்க நல்லா பண்ணுறான்னு ஒரு இது. ஃபேனு பார்த்தா ஒருத்தர் 2 பேர் கை காட்டலாம், அவனே எதுக்கு அவன் கலாய்க்கிறதுக்கு தான் வச்சிருப்பாங்க தவிர மற்றபடி எதுவும் இருக்காது. இப்போ அவன் நாளாக அவன் மேலே எல்லாருக்கும் ஒரு எதிரியாக ஆயிட்டாங்க. நல்ல ஒரு இது கிடைக்கல அவன் மேலே, எல்லா மேலே ஒரு இரிட்டேஷன். திவாகர்னு பேர் எடுத்தாலே அவனை விட்டு நல்லா ட்ரோல் பண்ணணும், அசிங்கமாக திட்டணும்னு மட்டும்தான் தோணுதே தவிர வேறு எதுவுமே தோணலை இப்போலாம். ஏன் 4 போதும் அந்த வாட்டர் மலையிலே போயிடும் போல அவனால், அந்த வாட்டர் மலைக்கான பேர். ஏங்க அப்படி பார்த்தா கோபிநாத் சார் கூட தான் ஏகப்பட்ட கேள்வி இடக்கு கேட்டிருக்காரு. யாருன்னா ஒரு இது வந்து பொலிட்டிஷியனும் சரி ஆக்டரும் சரி யாருன்னா ஒருத்தர் எந்திரிச்சிருந்தாங்களா, இவெல்லாம் என்ன ஒரு ஆள், இவனுக்கு ஒரு ஃபேமும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது. ஏன் அந்த கேள்வி அந்த ஆங்கர் நல்லதுக்காகவும் கேட்டிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு கேள்வி பதில், ஒரு நல்ல கேள்விக்கான இது பரிசு, ஒரு நல்ல பதில், அதை சொல்லியிருந்தா நீ போயிட்டே இருக்க மாட்டேன். இது எஸ் ஆர் நோ ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயினே இருப்பானே. ஏன் ஜிபி முத்த பார்த்தாங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ கலாச்சாங்க, ஆனால் அவர் முன்னேறி வரல. அவர் டீசெண்டாக இருக்காரு. இப்போ வரலாம் எது வேணாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்காரு. அந்த மாதிரி ஏன் மனப்போக்கம் வரும்போது ஏன் ரீசெண்டாக ஒருத்தர் அந்த ஏங்கன்னு ஒருத்தர் சித்தனை பார்த்தியா, அவர்கிட்ட பிரேஸ்க்கு ஒரு ஒப்பீனியன் வச்சாங்க. டீசெண்டாக என்ன சொன்னார் அவர், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இதுக்கெல்லாம் பெரும் முயற்சி எடுக்கணும், இதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கான இது நம்ம கிடையாது, வந்தோமா வீடியோ போட்டோமா போனோமான்னு தான் என் வேலை, இந்த நடிக்க வரதெல்லாம் எனக்கு சப்ஜெக்ட் சம்மந்தமே இல்லை, அதுக்கான உழைப்புகள் போட்டால் தான் அது பண்ண முடியுமே தவிர அதுக்கு எனக்கு தொழில் கூட கிடையாதுன்னு டீசெண்டாக சொன்னான். இவன் என்னடா நான் 50 கோடி குத்தான் நடிப்பேன், 100 கோடி குத்தான் நடிப்பேன், நான் தான் வாட்டர் மெலன் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் நான் தான் இதில் சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுப்பாரு எதுக்கு சுட்டு சாவத்துக்கா. ஐயோ ரொம்ப எனக்கு சொல்றது வாயை ரொம்ப அடக்கி வச்சுன்னு பேசின்னு நான் உள்ள, இல்லைன்னா இன்னும் நல்ல வார்த்தைகள்லாம் வேற வழி இருக்கு. பெருசாக ஒன்றும் தோணல, நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம், அதில் இதுவும் ஒன்றா இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அவர் வந்து சொன்னார் லைக் அவர் வந்து படிச்சிருக்காருன்ட்டு, பட் படிச்சதுனால அவர் ஆக்டிங்கில் படிக்கலையே, அவர் வந்து ஃபிசியோதெரப்பியில் தானே படித்தார். ஸோ அவர் கற்றுட்டு தான் வரணும். பட் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அவரோட டேலண்ட்டை காமிக்கிறார். டேலண்டான்னு தெரில, அவர் நிறைய பேர் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க சில பேர். ஸோ அவங்க வந்து இதை ரசிக்கிறாங்க, சில பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, அது அவங்க விருப்பம். எனக்கு ட்ரோல் பண்ண மாதிரி தான் 5 years once இந்த மாதிரி யாராவது வருவாங்க, அவங்க வந்து அவங்களோட டேலண்ட் காமிப்பாங்க அண்ட் தென் வானிஷ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் பப்ளிசிட்டி தேடிக்கிறாருன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். திவாகர் ஆர்டிஸ்ட்ன்ட்டு இல்லை, அவர் வந்து ஒரு சோஷியல் மீடியா பர்சனாலிட்டி, பட் ஆர்டிஸ்ட் தான் தெரில. ஸோ அவ்வளோதான். திவாகர் இஸ் அ சோஷியல் மீடியா பர்சன், அவர் இன்னும் ஆர்டிஸ்ட் இல்லை. ஆர்டிஸ்ட் வந்தோன்னே அவர் பேசின பெட்டர். ஓகே, நீங்கள் அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தர் வந்து வளர முடியும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து பெருசாக பிடிக்கல யாருக்குமே, இருந்தாலும் நிறைய வியூஸ் போகுது, நிறைய ஷேர் ஆகுது. வியூஸ் அதாவது வெறுப்புக்குன்னு ஒரு வியூஸ் வரும் இல்லையா, அவர் வெறுக்கிறாங்க அதில் ஒரு வியூஸ் வருது. அது அவர் முதல்ல அந்த வெறுப்பெல்லாம் எதனால் வெறுக்கிறாங்கன்னு அவர் முதல்ல அவரை செல்ஃபாக என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை திருத்திட்டு அவர் பண்ணாருன்னா அந்த வெறுப்புலேருந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். அவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி யூடியூப்போட இன்டர்வியூலேருந்து எழுந்திரிச்சு போகிறது, இங்கே வாக்குவாதம் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தாருன்னா 1-2 இப்போ நடக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த சேனல்லையும் அவரை காட்ட மாட்டாங்க. ஓகே, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆவாங்க, நெகட்டிவாக பேசியே வந்து பப்ளிசிட்டி ஆவாங்க. ஆல்ரெடி ஒரு பப்ளிசிட்டி பர்சன் தான், மீடியாவில் பேசுகிறேன்னு தெரிஞ்சுமே வந்து இது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாகவே போயிட்டுருக்காரு. நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணி பெரிய ஆள் ஆகிறது முடியாது. அப்படி பெரிய ஆள் ஆனவங்க யாருமே இல்லை. ஏதோ 1-2 அந்த மாதிரி நடக்கும். அவங்களுமே பார்த்திங்கன்னா பெரிய க்ரோத்தில் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணிவிட்டு வேறு நல்ல ட்ராக்கில் போகிறாங்களான்னு தான். நெகட்டிவ் பப்ளிசிட்டி அது என்றைக்குமே கை கொடுக்காது யாருக்கு. ஓகே, நீங்கள் இதில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, லைக் சில பேர் வந்து தன்னை தானே நினச்சிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது வந்து ஆங்கர் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. அது உங்களுக்கு தப்பாக இருந்து அதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம். முன்னாடி உங்கள் மேலே ஒரு 3 கான்ட்ரவர்சிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இதை சொல்ல வந்து உங்கள் கருத்து ஒரு வேளை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் எழுந்திரிச்சு போய் அந்த வீடியோவை நீங்கள் புறக்கணிக்கிற அளவுக்கு, ஏன்னா லட்சக்கணக்கான பேர் அந்த ஒரு மீடியாவை பார்க்குறாங்க இல்லையா, நீங்கள் சண்டை போட்டு எழுந்திரிச்சு போகிறப்போ ஸோ இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்கிறத விட உங்களுக்கு ஒரு பேட் இமேஜ் தான் மேலே வரும். அது எல்லாத்தையும் குறைச்சிக்கிறது நல்லது. அந்த இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஸோ அது அவர் கரெக்டான விளக்கம் கொடுத்துருக்கு.